ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ நிறைய பேர் படிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் இந்த டிப்ரெஷன் தான். எனக்கு டிப்ரெஸ்டாக இருக்குது, என்னால் படிக்க முடியல, எனக்கு பல கவலைகள் இருக்குது. ஸோ நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, எந்த கவலையுமே நினச்சி பார்க்குறதுனாலையோ இல்லை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலையோ அதற்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்க போகிறதில்ல. ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இல்லை நான் கவலைப்படுறேன், எனக்கு இந்த கவலையிலேருந்து நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா எனக்கு இதுக்கு சொல்யூஷன் கிடச்சிரும், எனக்கு இந்த கவலை தீந்துரும் அப்படின்னா ஓகே, கவலைப்படலாம், அது ஓகே. பட் அது ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது நடக்க போதா? கண்டிப்பாக கிடையாது. கவலைப்பட்டு நம்மளோட ஹெல்த்து தான் போகுது. ஃபிசிக்கல் ஹெல்த்தும் போயிடும், மென்டல் ஹெல்த்தும் போயிடும், படிக்க முடியாமையும் போயிடும். நம்மளுடைய அல்டிமேட் கோல், ஸோ என்ன நடந்தாலும் சரி, நம்மளுடைய கடைசி இலக்கு, நம்மளுக்கு அல்டிமேட்டாக நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, அட் த எண்ட் ஆஃப் தி இயர், அந்த எக்ஸாம் முடிகிற அன்னைக்கு அந்த ஃபைனல் ரிசல்ட்டில் என் பேர் இருக்கணும், நான் ஒரு வேலைக்கு போயிடணும், அவ்வளோதானே. ஸோ என்ன வேணால் இடையில நடக்கட்டும். ஸோ என்ன டிப்ரெஷன் இருந்தாலும், என்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், நம்மளோட அல்டிமேட் கோல் நம்ம படித்து ஒரு வேலை வாங்கணும் அப்படிங்கிறத நோக்கி தான் நம்மளுடைய பயணம் இருக்க போகுது. அப்படிங்கிறப்ப நம்ம ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகியோ ஸ்ட்ரெஸ் ஆகியோ எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன். ஸோ அதில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ இவங்க இந்த கிளாஸில் ஒரு தண்ணி இருக்கா, இந்த கிளாஸை இவங்க தூக்கி ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரே ஒரு நிமிஷத்துக்கு இந்த கையில் இப்படி கிளாஸில் தண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கை வலிக்குமா? எந்த பிரச்சனையும் இல்லை. இது ஒரு மணி நேரம் இப்படியே வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கை வலிக்க ஆரம்பிச்சிரும்ல, பயங்கரமாக கை வலிக்கும் 1 மணி நேரம் அப்படிங்கிறப்ப. ஒரு நாள் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள். இவ்வளோதான். ஸோ இதுதான் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. நீங்கள் என்னென்ன விஷயங்கள், என்னென்ன காரணங்களால் நீங்கள் டிப்ரெஸ் ஆகுறீங்களோ அது இந்த கிளாஸு, இந்த தண்ணி மாதிரி தான். அந்த கிளாஸில் இருக்கிற இந்த தண்ணி மாதிரி தான், இந்த கிளாஸ் மாதிரி தான். நீங்கள் அதை தூக்கி சுமந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. 1 மணி நேரம் யோசிச்சிங்கன்னா அதனுடைய விளைவுகள் அதிகம். ஒரு நாள் ஃபுல்லாக அதை சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதனுடைய விளைவுகள் நம்ம கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அதனுடைய விளைவுகள் இருக்கும். ஸோ எப்படி இந்த வெயிட்டு, அந்த கிளாஸு, அந்த தண்ணியினுடைய வெயிட்டு நம்ம எவ்வளோ நேரம் தூக்கி பிடிக்கிறோம் அப்படிங்கிறத சார்ந்து இருக்கோம். ஏன்னா அந்த கிளாஸினுடைய வெயிட்டோ அந்த தண்ணியினுடைய வெயிட்டோ மாறப்போகிறது கிடையாது. கரெக்டு தானே? அப்போ அது எவ்வளோ நேரம் நம்ம பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது நமக்கு அந்த வலி அப்படிங்கிறது மாறுது. அதே மாதிரி தான் இந்த விஷயமும். என்ன கவலையாக வேணால் இருக்கட்டும், அதற்கான சொல்யூஷனை யோசிங்க. நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதை நோக்கி தான் நம்ம பயணம் இருக்கணுமே தவிர, டென்ஷன் ஆகிறேன், நான் டிப்ரெஸ்டாக இருக்கேன், என்னால் படிக்க முடியலை அப்படிங்கிறது தயவு செய்து இனிமேல் சொல்லாதீங்க. ஏன்னா இது ஓகே, கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாத மனுஷனே இல்லை, பிரச்சனை இல்லாதவன் மனுஷனே இல்லை, அது வேறு விஷயம். அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். பட் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். அதில் நமக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தீர்வு காண முடியும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அதனால் தயவு செஞ்சு டிப்ரெஷனாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நாள் கணக்காக படிக்காமல் விட்டுறாதீங்க. ஸோ எல்லாமே கடந்து தான் போகணும். ஸோ இதுவும் கடந்து போகும், நமக்கான நாள் நிச்சயம் நமக்கு வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ அதனால் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் படிக்காமல் இருக்காங்க, எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுருங்க. இது எல்லாம் எது வந்தாலும் இந்த ஒரு நிமிஷம் மாதிரி தான். ஒரு நிமிஷம் அதை யோசிக்கிறோம், ஏதாவது விடை இருக்கா அப்படின்னு யோசிக்கிறோம், விடை இல்லை, ஓகே, அதை தூக்கி எரிஞ்சிட்டு நம்மளோட வேலை படிக்கிறத பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். ஏன்னா ரிசல்ட் டே அன்னைக்கு நமக்கான வேலை நமக்கு கிடச்சாகணும். தட்ஸ் இட். தேங்க்யூ டு ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.